வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். இன்னைக்கு நாம மசாலா கோக் தான் செய்ய போறோம். ஒரு தடவை கோக் வாங்கினீங்கன்னா இந்த மசாலா கோக்கை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மசாலா கோக்கை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக ஒரு கிளாஸ்ல 4-5 புதினா இலைகளை சேர்த்துட்டு கட் பண்ண எலுமிச்சப்பழ துண்டுகளை சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழத்தில் அரை மூடி அளவுக்கு எலுமிச்சப்பழ சாறு, தேவைக்கேற்ப ஐஸ் கட்டிகளை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கோக்கை சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புதினா, எலுமிச்சப்பழம், சீரகத்தூள், சாட் மசாலா இதோடைய ஃப்ளேவர்ஸ்லாம் இதில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் மசாலா கோக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.